மூவிவேல் நேயர்களுக்கு வணக்கம். நான் சதீஷ். இப்ப நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னா, ஆக்ட்ரஸ் யமுனாவுடைய சேலையும் ரவிக்கிங்கோட ஷாப்ல தான் இருக்கோம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? வணக்கம். நல்லா இருக்கேன். சூப்பர். எப்படி எப்போதுமே சாரி இதுதானா? ஆமா. அது என்னோட ஒரு பெரிய என்னோட கான்ஃபிடென்ட் லெவல வந்து ரொம்ப ஜாஸ்தி பண்ற ஒரு விஷயம். ஓகே. ஸோ அதனால அந்த சேலை மேல ஒரு பற்று வந்ததுனால சேலையும் ரவிக்கும் அப்படி ஸ்டார்ட் ஆச்சு. சூப்பர். சேலையும் ரவிக்கும். நெறைய பேர்ஸ் வைக்கலாம். அதாவது நெறைய டிஃபரண்டான நேம்ஸ்லாம் வப்பாங்க. ஏன் சேலையும் ரவிக்கும் வைக்கணும்? எனக்கு இதுதான் ஏன் ரீசன். இந்த இந்த பேர்ல ஒரு முக்கியமான ஒரு காரணம் இருக்கு. அப்படின்னா அது என்னது? தமிழ். தமிழ். தமிழுக்காக அந்த பேர் வச்சேன் நானு. ஓகே. ஸோ தமிழ்ன்னு வரும்போது சேலைக்கு ஆப்வியஸ்லி சாரிக்கு சேலைன்னு தானே வரும். ஆமா. ஸோ அதோட சேரும்போது அந்த ரவிக்கையை தனியா விட்டுறக்கூடாது அப்படிங்கிறத ரவிக்கை. ஓகே. பிளவுஸ் தனியா போடக்கூடாது ரவிக்கைன்னு சேர்த்துட்டு. ஸோ சேலையும் ரவிக்கையும் அப்படி. சேலை ரவிக்கைன்னு வைக்க வேண்டாம். ம். சேலையும் ரவிக்கையும் அதோட அவங்க 2 பேர் இணையறத வந்து முழுமையா காட்டணும் அதாவது அப்படிங்கிறதுக்காக. கவிதையா இருக்கட்டும், அவளும் நானும் அப்படிங்கிற ஒரு அதேதான், அந்த ஒரு அதேதான். கோர்வையிலே இருக்கட்டும் அதேதான். அப்படிங்கிறதுக்காக. சூப்பர், சூப்பர். லைக் ஃபர்ஸ்ட் வந்து இதுக்குள்ள வருவோம். ம். என்னன்னா ஒரு ஆக்ட்ரஸா இருக்கும் அப்படிங்கும்போதே ஆப்வியஸா எப்போதுமே இப்ப நியூஸ் ரீடரா இருக்கட்டும், லைக் சீரியல்ல இருக்கட்டும், அவங்களோட இன்ஸ்டா டிஎம்ல நெறைய மெசேஜஸ் வரும். மேம் இன்னைக்கு வந்து நீங்க ஒரு புடவை கட்டியிருந்தீங்கல்ல, அது சூப்பரா இருக்கும். அது நல்லா இருக்கு மேம். எங்க வாங்கினீங்க? ஜிமிக்கி எங்க வாங்கினீங்க? வாங்க. இதுமாரி நெறைய வந்திருக்கும். ஸோ இது மாரி உங்களுக்கு வந்த இன்ட்ரெஸ்ட் தான் ஃபர்ஸ்ட் நீங்க வந்து இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு ஆரம்பிச்சதா? இல்ல வேற ஏதாவது ஒரு பெர்சனல் டச் ஒண்ணு இருக்கணும்னு இருக்கும்ல? இல்ல கரெக்ட்டா கேட்டீங்க. ம். ஆரம்பத்துல இப்போ நமக்குள்ள ஒரு ரசனை இருக்கும் இல்லையா? ம். இப்போ ஒரு ட்ரெஸ் சூஸ் பண்ணி போடும்போது, அத 4 பேர் எப்படி பார்க்குறாங்க, எப்படி ரசிக்கிறாங்கன்னு 4 பேர் நம்மகிட்ட கேட்கறத வச்சு தான் நமக்கு தெரியும். ஓகே. ஸோ அது கன்டினியூவா என்கிட்ட எல்லாருமே வந்து நான் என்னோட போடுற சாரி பத்தி, பிளவுஸோட மாடல் பத்தி எப்பவுமே கொஸ்டின்ஸ் இருக்கும். ஓகே. இந்த சாரி எங்க வாங்குனீங்க? இந்த பிளவுஸ் யார் ஸ்டிச் பண்ணா? நல்லா இருக்கு. இப்படின்னு எனக்கு தொடர்ந்து வர அந்த கேள்வினால, ஓ! எனக்கு ஒரு ரசனை நல்லா இருக்கோ! ம். சாரிய சூஸ் பண்றது, அதுக்கு தகுந்த மாரி பிளவுஸ் போடுற ரசனை நல்லா இருக்கோ! ஓகே. அப்படின்னு எனக்குள்ள ஒரு கேள்வி வந்தது. ஸோ அத நான் அதிகப்படுத்தி அத வேர் பண்ணி ஒரு ம். மக்களுக்கு ஷோகேஸ் பண்ணி காட்டும்போது, அதுக்கு அப்ரோச்சஸ் எல்லாமே நல்லா இருந்தது. ஓகே. ஸோ அதுக்கான ரசனை எனக்குள்ளயே இருக்கு. நம்ம ஏன் அத ஒரு வியாபாரமா ஸ்டார்ட் பண்ணலாம்? ஸோ எனக்கு எப்படி புடிச்சிருக்கோ, அது மக்களுக்கும் பிடிக்குது. ஸோ அவங்களுக்கு பிடிக்கிற மாரி ஒரு விஷயத்த கொண்டு போவோம் அப்படின்னு ஆரம்பிச்சது தான் அது. ஓகே. அது ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, கிளவுட் பிசினஸா தான் இருந்துச்சு. லைக் இன்ஸ்டால தான் நீங்க வந்து பிசினஸ் பண்ணிட்டு இருந்தீங்க. ஷாப் ஓப்பன் பண்ணுவோம். ஆக்சுவலி இதுல வந்து ஒரு ரிஸ்க்குமே இருக்கு. என்னன்னா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து லைக் நம்ம நெனச்ச அளவுக்கு வந்து பர்ச்சேஸ் ஆகல அப்படின்னா ரெண்ட் கட்டணும். ஸோ இவ்வளோ விஷயங்கள் அட்வான்ஸ் ஆப்வியஸா நம்ம பே பண்றோம். பட் ஆனா மந்த்லி ரெண்ட் கட்டணும், ஈபி கட்டணும். அதுவும் வந்து ஷோரூம் வந்து கொஞ்சம் டிசைனா இருக்கணும். அதுக்கு நம்ம வந்து ஒரு இன்வெஸ்ட்மென்ட் இவ்வளோ விஷயங்கள் ரிஸ்க்கா இருக்கு. இந்த ரிஸ்க்க எப்படி அக்செப்ட் பண்ணீங்க? அண்ட் ஒய் ஷாப்? இப்போ நீங்க கேட்கிற கேள்வி எக்ஸாக்ட்டா கரெக்ட்டான ஒரு கேள்வி. ஏன் அக்செப்ட் பண்ணேன்னா, இப்ப எந்த ஒரு வியாபாரத்த எடுத்தாலும், கம்ப்ளீட்டா நம்ம கத்துக்கிட்டுலாம் வந்து ஒரு வியாபாரம் ஸ்டார்ட் பண்ண முடியாது. ம். ஸோ எல்லா வியாபாரமும் நமக்கு ஒரு சின்னதா ஒரு யுக்தி தெரியும். ஆ. வியாபாரத்த ஸ்டார்ட் பண்ண. ஓகே. ஒரு முதல போடுறோம். அதுலேருந்து வந்து நம்ம லாபத்த எடுக்க போறோம். லாபத்த எடுக்கிறோங்கிறது 2 பக்கம் இருந்தாலும், நம்ம போட்ட முதலுக்கு ஒரு ஆபத்து இல்லாத ஒரு விஷயத்த நம்ம கத்துக்கணும் அப்படிங்கிறது. ஸோ எல்லா வியாபாரத்துல எப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நம்மள வந்து படிப்பினை குடுக்குமோ, ஆ. அதே மாதிரி இது ஒரு படிப்பினைய குடுக்கும்னு ஆரம்பிச்சது தான் இந்த ஷாப். ஓகே. ஸோ என்னோடைய அனுபவம், இங்க இருக்கிற எனக்கு வரப்போற எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே, என்ன வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போறதுக்கு நான் கரெக்ட்டா அதுல குடுக்குற போற பாடத்த கத்துக்கணுங்கிறதுல கரெக்ட்டா இருக்கேன். ஓகே. ஸோ ஓகே. இதுல வரப்போற
நீங்க சொன்ன மாதிரி இது நான் எப்படி இதுக்கு ரெண்ட் எடுக்க போறேன், என்ன பண்ண போறேன் அப்படிங்கிற விஷயம்லாம் எனக்கு வரப்போற அனுபவமும், அதுக்கு நான் கொடுக்க போற உழைப்பும் தான். ஓகே. என்னோட உழைப்பு என்னோட லாபமா வரும்னு நான் நம்புறேன். ஸோ நைஸ். நம்பிக்கையில தான் இந்த அனுபவம் வந்து கிடைக்க போறதுக்கு காத்துட்டு இருக்கேன். ஓகே. அண்ட் நான் நான் ஆக்சுவலா ஒண்ணு பார்த்தேன். மேபி இன் ஃபியூச்சர்ல கூட நீங்க இத பிளான் பண்ணலாம். என்னன்னா, ஒரு ஒரு பொட்டிக்குள்ள போறோம் அப்டின்னா, சில பொட்டிக்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஓகே உமன் பொட்டிக் அப்படிங்கும்போது அதுல அக்சஸரீஸ் வைக்கலாம். ஸோ அதுவும் ஒரு பர்ச்சேஸ் ஆகும். ஏன் நம்ம சாரி மட்டும் வைக்கணும்? வரவங்கலாம் சுடிதார்லாம் வச்சா நல்லா இருக்கும்ல அப்படின்னு கேள்வி கேட்பாங்க. ஓகே நம்ம சுடிதார் வாங்கி வைப்போம். இல்ல புதுசா ஒரு இது வருது இதெல்லாம் வாங்கி வைப்போம். இந்த மாரியா நெறைய விஷயங்கள் நெறைய நெறைய இது பொட்டிக்குள்ள டம்ப் ஆகும். ஸோ பொட்டி இங்க வந்தீங்கன்னா ஆல் இன் ஆல் எல்லாமே கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். பட் நான் சுத்தி பார்த்தேன். வெறும் சாரீஸ் மட்டும் தான் இருக்கு. அதுவும் சில சூஸியான சாரீஸ் அண்ட் கலெக்ஷன்ஸ் தான் வச்சிருக்கீங்க. ஒய் இது எதுவுமே இல்ல? ஏன்? ஆக்சுவலா நீங்க கேட்ட 2வது கேள்வியுமே அந்த முதல்வன் படத்துல வந்து டக்குனு ஓகே. அப்படி லாக் ஆகும்ல. ஆ. இது என்னோட இதுலயே இல்லையேப்பா அப்படிங்கிற மாதிரி. ஆக்சுவலா நீங்க என் மனசுல மத்தவங்க என்ன கேட்கும்போது நான் என்ன ஆன்சர் பண்ணணும்னு ரெடியா இருக்கணும். ம். அதுக்கான கேள்வி. ஓகே. ஓகே. ஏன்னா இது நான் ஆரம்பிச்ச உடனே ம். ஃபர்ஸ்ட் டே ஓப்பனிங் அன்னைக்கு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வந்திருந்தாங்கல்ல ஃபேமிலிஸ். வந்தவங்க எல்லாருமே சாரி மட்டும் வச்சுட்டு இருந்தா வியாபாரம் ஆகாது. நீ வந்து கூட கொஞ்சம் சுடிதார் தான் எல்லாரும் இப்ப போடுறாங்க. சாரியில யார் கட்டுறா அப்படி. ஆ, ஆ, ஆ. ஓகே, ஓகே. இந்த மாரி எல்லாரும் ஒண்ணொண்ணு. இது கூடயே நீ கொஞ்சம் ஜுவல்லெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டா அதுவும் பிடிக்குமே. ஓகே. ஏன்னா சாரி வாங்குறவங்க அதுக்கு மேட்சா ஏதாவது வாங்கணும்னு நினைப்பாங்க. அது பண்ணலாம்ல. ம். அப்ப இல்ல நீ வந்து பிளவுஸும் வந்து நீ சேலே ரவிக்கேன்னு தானே போட்டிருக்க. ம். இங்க ரவிக்கே இல்லல. ரவிக்கே இல்லாத சேலை எங்க வருது? எல்லாம் ரவிக்கையோட அட்டாச்மெண்ட் தானே வருது. கரெக்ட். கட் அதான் பண்ணிக்க சேலையும் வேண்டியதான். ரவிக்கும். அதான் நான் கட் பண்ணி சேலை வச்சுட்டு 4 இன்ச் தள்ளி ரவிக்க வைக்கல. ஆ. சேலையும் ரவிக்கும் ஒண்ணா தான் வச்சிருக்கேன். அது சேலையோட ரவிக்கும் ஒண்ணா ஜாயிண்ட் ஆகி வருது. ஓகே. சோ நீங்க அப்படி யோசிக்காதீங்க. நீங்க கேக்குற ரெடிமேட் பிளவுசஸ் வேணும்னா இங்க கஸ்டமைஸ் பண்ணி தரலாம். ஓகே. டெய்லர்ஸ் இருக்காங்க. உங்களுக்கு பிளவுஸ் இப்படி வேணும்னு சொன்னா நான் ஸ்டிச் பண்ணி குடுக்குறேன். ஓகே. பட் நீங்க கேக்குற மாதிரி தனித்தனி செக்மெண்டா ஒரு கான்செப்டா நான் இங்க யோசிக்கல. ம். சோ இதுதான் அப்படிங்கிறது நான் ஃபேமிலிக்குள்ள சொல்லிடலாம். தப்பு இல்ல. புரியுது. அத ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் நான் சொல்லும்போது திமிருல பேசுறேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. சோ என்னோட மைண்ட் செட் என்னன்னா, இதுதான் நான் பண்ண போறேன்னு கிளியரா இருக்கேன். ஓகே. நான் என்ன பண்ண போறேன், என்னெல்லாம் நான் இங்க வைக்கணும், வைக்கக்கூடாது, இத எப்படி கொண்டு போணும் நான் கிளியரா ஃபிக்ஸ் ஆயிட்டேன். ஓகே. ஓகே. நான் ஃபிக்ஸ் ஆனதுல இருந்து எப்பவுமே இங்க இருந்து அங்க மாறவே மாட்டேன். ம். எல்லாரும் கண்டிப்பா அட்வைஸ் குடுப்பாங்க. அது ம். எல்லாருமே நம்ம நல்லா வரணுங்கிறதுக்காக தானே தவிர, நம்மள இதுல போய் மாட்டி விடணும்னு செய்ய மாட்டாங்க. ஓகே. நான் அப்படிதான் அத நம்புறேன். பட் நான் கிளியரா இருக்கணும். ஓகே. என்ன பண்ண போறேன், என்ன பண்ணணும்னு நான் கிளியரா இருக்கணும் எப்பவுமே. ம். இவங்க சொல்றாங்க நான் அத செஞ்சேன், அவங்க சொல்றாங்க அத செஞ்சேன். நாளைக்கு ஒரு விஷயம் தப்பா நடந்தா, அவங்க சொல்லி தானே அத கேட்டேன் அப்படின்னு அவங்களையும் நான் ப்ளேம் பண்ணக்கூடாது. ஓகே. நல்லதோ, கெட்டதோ இது முடிவு என்னோடதா இருக்கட்டும். ம். இதுல நான் ஒரு விஷயத்த சக்சஸ் பண்றேனோ, தோக்குறேனோ, அது நான் எடுத்த முடிவுனால தான் அது என்னோட போயிடட்டும். ம். அப்படிங்கிற விஷயம். இன்னொன்னு நான் இதுதான் பண்ண போறேன் அப்படின்னு நான் ஃபிக்ஸா இருக்கேன். அதுல இருந்து இங்க சேஞ்ச் ஆகுறதுக்கு எனக்கு இப்ப வந்து மைண்டே கிடையாது. நைஸ், நைஸ், நைஸ். அண்ட் எல்லாருக்குமே ஒரு யூஎஸ்பி இருக்கும். லைக் ஒரு படமா இருந்தாலும், ஒரு பிசினஸா இருந்தாலும், திஸ் இஸ் மை ஸ்ட்ராட்டஜி, திஸ் இஸ் மை யூஎஸ்பி. என்னோட பிசினஸோட யூஎஸ்பி இதுதான். அப்படி சேலையும் நோக்கியோட யூஎஸ்பி என்ன? என்ன அப்படின்னா, மக்கள் வந்து பொதுவா இந்த மார்க்கெட்ல வந்து ஒரு விஷயத்த பார்த்து, பார்த்து, பார்த்து இங்க இடத்துல இந்த ரூபா கிடைக்குது. அதே ம். சாரி இங்க வந்தா அதுல ரூ. 100 கம்மியா கிடைக்குது. அங்க போனா இன்னொரு ரூ. 100 கிடைக்குது. அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல இப்ப ஆன்லைன்ங்கிறது ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. கலெக்ஷன்ஸ் வந்து ஏன்னா நெறைய பேர் இதுல வொர்க் நெறைய பண்ற பேரா என் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணோம்னு வச்சுங்களேன், ஒரு பாதி பேர் வந்து வாட்ஸ்அப்ல ட்ரெயின் விட்டுருப்பாய்ங்க. அந்த மாரி. ஆ. அந்த மாரி இவ்ளோ விஷயம் இது ஜாஸ்தியானதுனால, மக்களுக்கு வந்து ஒரே விஷயத்த தான் போய் அதுல எங்க ரூ. 100 கம்மியா கிடைக்குது வாங்கணும்னு நெனைக்கிறாங்களே தவிர, இவங்கலாம் இத போட்டிருக்காங்க. நான் ஏன் இதோட பெட்டரா, இல்ல வேற மாதிரி நம்ம போட்டு நம்மள பார்த்து ஏன் 4 பேர் அதாவது ம். எங்க ம். வாங்குனீங்கன்னு கேட்டு நம்ம ஒரு விஷயத்த பண்ணக்கூடாதுன்னு யோசிக்கிற பீப்பிள் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்காங்க. ஓகே. சோ இந்த சேலையும் ரவிக்கையும் பொறுத்த வரைக்கும், அங்க இருந்ததெல்லாம் இங்க இல்ல. ம். எங்கேயோ இல்லாம அங்க தனியா தெரியுது. ஆ. அதுதான் சேலையும் ரவிக்கை. ஓகே. ஒரு யூனிக்கான கலெக்ஷனா என்ட்ட இருக்கும். எஸ், என்ட்ட எஸ். இருக்கிறது லைக் நீங்க வெளில வந்து வாங்கவே முடியாது. அப்படிங்கிற வாங்கவே முடியாதுன்றது ரொம்ப ரொம்ப ரேர். ரொம்ப ரேரான பீஸஸா 100 இருக்கும். பேர் ஒரே சாரி ஒரே மாதிரி போட்டுறதுக்கும், ஒருத்தர் தனியா நிக்கும்போது நம்ம கண்ணு அந்த ஒருத்தர் யாரு ஆட் ஒன் அவுட் தான். ஓகே. சோ ஓகே. அதுதான் இந்த சேலையும் ரவிக்கையோட மெயின் திங். ஓகே. இப்ப சாரீஸ்ன்னு வந்தாச்சு. சாரீஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபங்ஷனுக்கு ஒரு வெரைட்டிஸா அவங்க பார்ப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து மெஹந்திக்கு சில பேர் சாரி கட்டுவாங்க, சில பேர் சாரி கட்ட ஆமா, மாட்டாங்க. ஆமா. ஓகேவா? இன்னொரு ரிசப்ஷன் சாரி வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கணும். ஸோ ரிசப்ஷன் சாரிக்குன்னு ஒரு கலெக்ஷன் ஒண்ணு பார்க்கலாம் நம்ம. ஆமா. மேரேஜ் சாரி வந்து ரொம்ப ட்ரெடிஷ்னலா இருக்கணும். சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கூரை புடவை கட்டணும். ஸோ இந்த மாரி நெறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. அத தாண்டி இல்ல நான் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் அவுட் போறேன். எனக்கு சிம்பிளா இருக்கணும். ரொம்ப கச்ச கச்சன்லாம் இருக்கணும். ரொம்ப சிம்பிளா இருக்கும்.
இது எல்லாமே இங்க இருக்கா? இந்தந்த வெரைட்டிஸ்லாம் இங்க இருக்கா? நீங்க சொல்ற எல்லா வெரைட்டியுமே இருக்கு. ஓகே. இப்ப ஹல்திக்கு நீங்க கேட்டீங்கன்னா, நெறைய பேர் சாரி ஆ, ப்ரிஃபர் பண்ண ஆமா, மாட்டாங்க. ஆமா. கொஞ்சம் இந்த அனார்கலி, இல்லன்னா அந்த எப்படின்னா ஆமா. ஸ்கர்ட், பிளவுஸ் வர மாரி, லெஹங்கா மாரி அப்படிதான் போறாங்க. கரெக்ட். இப்போ நம்ம கிட்ட அந்த மாதிரி ஒரு விஷயமும் நான் பண்ணியிருந்தேன். ஆ. இதுக்கு முன்னாடி ஆன்லைன்ல பண்ணிட்டு இருக்கும்போது, பிளவுஸ் வந்து கான்செப்ட்டா கொண்டு போயிட்டேன். ம். ஸோ எப்படி இந்த லெஹங்காக்கு பிளவுஸ வந்து கொஞ்சம் மாடல் பண்ணி ஒரு துப்பட்டாவோட போறாங்களோ, சாரி அதே ஸ்டைல்ல கொண்டு போலான்னு சொல்லி, பிளவுஸ நான் கொஞ்சம் வேற மாரி ஒரு வெஸ்டர்ன், இண்டோ வெஸ்டர்ன் மாரி ஓகே. அது ஸ்டிச் பண்ணி, அதே மாரி ஹல்திக்கு அந்த எல்லோ கலர்ல நான் ஒரு நம்ம சேலேம் ரவிக்கேம்க்கு ஒரு சிக்னேச்சர்னா, லேஸ் சாரீஸ் எல்லாம் கொஞ்சம் சிக்னேச்சர். ம். அதெல்லாம் நம்ம கஸ்டமைஸ் பண்றது. ஓகே. அப்படியே வாங்குறது கிடையாது. ம். ஸோ இங்க இருக்கிற இந்த மாரி இந்த லேஸ்ல இருக்கிறதெல்லாம் நம்ம ரெடி பண்ணி வைக்கிறது. ஓகே. ஸோ இப்ப நீங்க சொல்ற இந்த சாரி எங்க போனாலும் கிடைக்காது. ஓகே. இங்க கிடைக்கும்ன்ற சாரி ரேரா கிடைச்சாலும், ஆ. இந்த மாரி லேஸ் ஒர்க் இந்த இருக்கிற இந்த இந்த சாரி தான். எஸ் அதுல கேன் ஐ? இருக்கிறது. பார்க்கலாமா? எடுங்க, எடுங்க, எடுங்க. ஓகே. இந்த கலர் எடுக்கிறேன். ஸோ இதுதானே? ஆமா. இது வெளில எங்கேயும் கிடைக்காது. நீங்க இது வெளிய எங்கேயுமே கிடைக்காது. ஓகே. சோ இந்த மாரி நெறைய அந்த மாரி வெரைட்டீஸ்லாம் நான் வச்சிருக்கேன் இங்க. ஓகே. எங்கேயுமே கிடைக்காதுங்கிற மாரி வெரைட்டீஸ் இங்க நெறைய வச்சிருக்கேன். இந்த ஓகே. மாரி அதர் சிக்னேச்சர் சாரீஸ். புரியுது. சோ சேலேம் ரவிக்கேம்ல அது பக்கத்துல இருக்கிற அந்த பேஜ் கலர் கூட பாத்தீங்கன்னா, இதுவுமே. ஆமா. அந்த ஓகே. ஐவரி கலர்ல இருக்கு இல்லையா? ஆ. இதுவுமே நீங்க எங்க போய் தேடினாலும் கிடைக்காது. இது இது ரொம்ப நம்ம இங்க சிம்பிளா ரெடி இருக்கு. சிம்பிளா இப்ப இது ரிசப்ஷனுக்கு ரொம்ப சிம்பிளா வேணும்னு நினைக்கிறாங்க தெரியுமா? ஆமா. போறவங்க சொல்றேன். ஆமா. இப்ப சரி ஒரு ரிசப்ஷன் போறோம் அப்படின்னா, சிம்பிளா போட்டு பிளவுஸ மட்டும் கிராண்ட் ஒர்க் பண்ணிட்டா, அது ரொம்ப அழகா இருக்கும். ஏன்னா அதோட பிளவுஸ்மே நான் அந்த மாதிரி தான் கொஞ்சம் நைஸ். கிராண்டா தான் பண்ணியிருக்கேன். வெயிட்லெஸ் தான். வெயிட்லெஸ். அது ரொம்ப முக்கியம்ல ஆக்சுவலா சாரி கட்டுறவங்களுக்கு. ரொம்ப அதே வெயிட். மாதிரி எல்லா ஏஜ்ல இருக்கவங்களும் அது போடுற மாரியும் வெரைட்டீஸும் நான் இங்க ரெடி பண்ணியிருக்கேன். ஓகே. சோ அந்த மாரி இப்ப யூனிக்கா உதாரணத்துக்கு இருக்கணும். இப்ப எங்க பாட்டிலாம் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. எங்க பாட்டி வந்தா எங்க சாரி எடுக்கலாமா? தாராளமா எடுக்கலாம். ஆ? பாட்டி வந்து தாராளமா எடுக்கலாம். ஓகே. அவங்களுக்கு தகுந்த மாரி அந்த விண்டேஜ் கலெக்ஷன்ஸ்லயே ம். ரொம்ப அவங்களுக்கு கட்டி கஷ்டப்படாத மாரி மெட்டீரியல்ஸ்ல எல்லாம் விண்டேஜ் கலெக்ஷன்ஸ்லயும் நான் வச்சிருக்கேன். ஓகே. அதுமே சொல்லுவாங்கல்ல 8 மூல சாரி வேணும். ஆமா. அதெல்லாம் இருக்கா? அதெல்லாம் இருக்கு. ஆ? இப்ப நம்ம இதுக்கு கட்டுறோம் தெரியுமா? நம்ம இந்த மடிசார் 9 கட்டுறது. யார்ட். 10 யார்ட்ஸ், 9 யார்ட்ஸ் இதெல்லாம் மடிசாருக்கு வர்றதெல்லாம் ம். அதுக்கு தகுந்த மாதிரியும் இருக்கு. ஓகே. அதே மாதிரி ரொம்ப ஹைட்டா இருக்கவங்களுக்கு இந்த ப்ளீட்ஸ வந்து நம்ம டக் இன் பண்ணும்போது அந்த இடத்துல ம். அது கஷ்டமா இருக்கும். லென்த் வந்து கம்மியாயிடும். ஓகே. அந்த மாதிரி இல்லாம லென்த்தா இருக்கிற மாரி சாரீஸும் நான் சூஸ் பண்ணி வச்சிருக்கேன். ஓகே. டாலா இருக்கவங்க கட்டும்போது இந்த ப்ளீட்ஸ் வந்து ரொம்ப கீழ இறங்காம நெறைய பேர் கஷ்டப்படுவாங்க. ஆ. அந்த மாரி சாரீஸும் இங்க நெறைய இருக்கு. ஓகே, ஓகே. அண்ட் இப்ப இன்னொரு விஷயத்துக்குள்ள வருவோம். ஓகே. ஒரு ஆக்ட்ரஸா இருக்கிறதுனால, வெளிலேருந்து பார்க்குறவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, லைக் ஆக்ட்ரஸ் வந்து யூஸ் பண்ற சாரீஸ் எல்லாமே கொஞ்சம் பிரீமியமா இருக்கும். ஸோ அவங்களோட ஷாப்புக்குள்ள போனாலே கொஞ்சம் பிரீமியமா தான் வச்சிருப்பாங்க. ஏன்னா அவங்க வந்து சினிமால இருக்காங்க, அவங்க ஆர்டிஸ்ட்டா இருக்காங்க, அவங்க அதிகம் சம்பாதிப்பாங்க. ஸோ அதனால அவங்களோட சாரீஸ் எல்லாமே கொஞ்சம் பிரீமியமா தான் வாங்குவாங்க. இஸ் இட் ட்ரூ? அதிகம் சம்பாதிப்பாங்கன்றது ட்ரூ கிடையாது. அந்த கேள்விக்கு அடுத்த ட்ரூ ஆர் ஓகே. ஃபால்ஸ் நான் சொல்றேன். போன மாசம் பட்ஜெட்டே இன்னும் போடலையா? அப்படிங்க. ஓகே. சோ அது ட்ரூ இல்ல. அது வேற பக்கம் இருந்துட்டு போட்டும். ம். ஆ இப்போ பிரீமியம் அப்படிங்கிறது சம்பாதிக்கிறவங்க தான் கட்டுறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஓகே. ரியலாவே நான் வரவங்க பார்த்துருக்கேன். சாரி சூஸ் பண்றவங்க பார்த்துருக்கேன். இப்ப நான் சொல்ல மாரி நீங்க சம்பாத்தியம் பெருசா இல்லனாலும், இப்ப நான் ஒரு மெட்டீரியல் சூஸ் பண்ண போறேன். ஒரு சாரிய வந்து எந்த இடத்துக்கு எப்படி போட்டு போறேன்னு எனக்கு ஒரு மைண்ட் செட் இருக்கும். அந்த சாரி நான் எடுக்கும்போது, இல்ல எனக்கு ரூ. 599க்கு என் பட்ஜெட்டு. ம். ஆனா நான் பிரீமியமா தெரியணும். என்னோட சாரி. நான் வந்து வெளிய ரிச்சா ஃபீல் ஆகணும். ம். அந்த மாரி நெனச்சுட்டு போனா கிடைக்காது. ஓகே. ஸோ நம்ம நெனைக்கிற அந்த எதிர்பார்ப்பு வந்து அதுக்கு காசு செலவு பண்ணா தான் அந்த எதிர்பார்ப்பு பூர்த்தி ஆகும். ஓகே. ஸோ ஒரு சாரிய நம்ம ரூ. 599க்கு வாங்கி கட்டுறோம்னா, அத வாஷ் பண்ணாம ஒரு வாட்டி கட்டுறதோட அது அப்படியே யூஸ் அண்ட் த்ரோ மாரி தூக்கி போட்டுறலாம். ஓகே. ஓகே. ஆனா அத வச்சுலாம் கட்ட முடியாது. புரியுது. அந்த மாதிரி நீங்க பிரீமியமா அழகா தெரியுமான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. ஓகே. அது மாரி நெறைய பேர் மைண்ட்ல இருக்கு. ஆ, ஆ. இப்போ நீங்க சொல்ற மாரி ஆக்ட்ரஸ்னா இப்படி பிரீமியமா தான் கட்டுவாங்க. அவங்க ஜாஸ்தி விலை தான் கட்டுவாங்க அப்படின்றத விட, எல்லாருக்குமே ஒரு டேஸ்ட் இருக்கு. ம். இப்ப நானே நெறைய கோ ஆர்டிஸ்ட்லாம் பார்த்துருக்கேன். அதுல ஒரு சிலர் ஸ்பெண்ட் பண்றவங்க இருக்காங்க. ஸ்பெண்ட் பண்ணாதவங்க இருக்காங்க. ஓகே. இல்ல இந்த விலைக்கெல்லாம் நான் சாரி வாங்கி கட்ட மாட்டேன்ப்பா ம். அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. இப்போ என்னோட மென்டாலிட்டி என்னன்னா, ஒரு ப்ராஜெக்ட்ல நான் யூஸ் பண்ண போற சாரீஸ் என் சாரிய பார்க்கறதுக்காக நெறைய ஆடியன்ஸ் இருப்பாங்க. கேரக்டர பார்க்குறவங்க 2வது. அவங்க இந்த சாரி இப்படி போட்டிருந்தாங்க. அதுதான் மைண்ட்ல ஃபிக்ஸ் ஆகும். ஃபர்ஸ்ட் கரெக்ட். எடுத்த உடனே. சோ அந்த அட்ராக்ஷன் ஒரு பக்கம் இருக்கும்போது, என்னோட சம்பளத்த நான் ஒரு பார்ட் ஒதுக்கி வைப்பேன். ஓகே. இப்ப எக்ஸாம்பிள் நான் ஒரு ரூ. 10,000 என்னோட சேலரின்னு வச்சுக்கோங்களேன். ஆ. ஒரு மாசத்துல நான் வாங்குறேன்னே வச்சுக்கோங்க. ஆ. அதுல நான் கண்டிப்பா ஒரு ரூ. 4,000 ரூ. 5,000 சாரிக்காக ஒதுக்கிடுவேன். ஓகே. அது ஒரு செர்டன் டைம் வரைக்கும் நான் ஒதுக்கி வச்சிருப்பேன். ம். கம்ப்ளீட் சீரியல்க்கு யூஸ் பண்ண மாட்டேன் அந்த மாரி. இப்போ ஒரு சீரியல் 1 வருஷம் போகுது அப்டின்னா,
என்னோட 4 மாசம் 5 மாசம் சேலரியில அந்த பார்ட் நான் தனியா ஒதுக்கிக்கிட்டே வருவேன். ம். ஏன்னா அதுக்கப்புறம் ரிப்பீட் பண்ணுவேன். எப்படி ம். முதல் மாசம் போட்டத அடுத்தடுத்து அப்புறம் கொண்டு வருவேன். ஏன்னா அது எபிசோட்ஸ் நெறைய போயிருக்கும். ம். சீன்ஸ் வேறையா இருந்திருக்கும். அந்தந்த சிச்சுவேஷன் வேற மாதிரி இருக்கும். ம். ஸோ அத அப்ப ரிப்பீட் பண்ணுவேன். அந்த மாதிரி என்னோட சேலரியில நான் ஒரு பார்ட் அத மாத்தி வச்சுட்டு தான் அந்த கேரக்டர நான் வந்து ம். ஆக்டிங்ல மட்டும் இல்ல, ஸ்டோரியில மட்டும் இல்ல, என்னோட காஸ்டியூம்லயும் நான் பூஸ்ட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்றேன். அவ்வளவுதான். ஓகே. இப்ப இதுக்குள்ள வருவோம். இப்ப சாரீஸ்ல வந்து இந்த சில்வர் இருக்கும்ல. ம், அ ம். அதாவது இந்த பட்டு பட்டு பட்டுல. சேலையில வந்து எஸ், எஸ். பாத்தீங்கன்னா, சில்வர்லாம் இருக்கும். அது வந்து இன்வெஸ்ட்மென்ட் அப்படின்னு எஸ். சொல்லுவாங்க. அந்த மாரி சாரீஸும் இங்க இருக்கா? அந்த மாதிரி இன்னும் ரொம்ப ஹையஸ்ட் காஸ்ட்லாம் கொண்டு வரல. ஸோ ஓகே. சில்வர்ன்னும்போதே நீங்க வந்து தொடும்போதே அது போயிடும் பட்ஜெட் எங்கேயோ. ஆ. ஸோ இப்ப நம்ம வந்து நம்மளோட பீப்பிள் எப்படின்னா சொல்றேன்ல, இந்த 599ன்ற மென்டாலிட்டில, ஆ. 399 மென்டாலிட்டில இருக்காங்க. ம். ஸோ அத யாரு வாங்கி கட்டுறாங்க, எங்கெல்லாம் கட்டிட்டு போறாங்கன்னு கண்டிப்பா நமக்கு தெரியாது. புரியுது. யார் வேணாலும் வாங்கலாம், யாருக்கு வேணா அத பிடிக்கலாம். நம்ம ஆஃப் இல்ல கோர்ஸ். சொல்ல முடியாது. பட் இங்க வரும்போது அதே மைண்ட் செட்ல வந்து பார்க்கும்போது அந்த கண்டிப்பா 399, 499க்கு நம்ம கிட்ட கிடையாது. அப்போ ஓப்பனா ஒரு விஷயத்துல கேட்பேன். ம். இப்ப நான் சேலை நம்பிக்கைக்குள்ள வந்து சாரி எடுக்க போறேங்கிற ஒரு ஐடியால இருக்கேன்னு வச்சுக்கங்களேன். ஓகே. என்கிட்ட எவ்வளவு இருந்தா ஃபர்ஸ்ட் நான் உள்ள வந்து என்னாட்டி சாரி எடுக்க முடியும்? நான் எனக்கு இங்கேருந்து ஸ்டார்ட்டிங் பிரைஸ் 899ல இருந்து வச்சிருக்கேன். 899 899ல கண்டிப்பா சாரி எடுத்துடலாம். எடுத்துடலாம். ஓகே. லைக் கலெக்ஷன்ஸுமே நெறைய இருக்கு. கலெக்ஷன்ஸ் வந்து அதுக்கு ஒரு அளவுக்கு தான் வச்சிருப்பேன். ஓகே, சோ ஓகே, அந்த 899க்கு என்ன பெட்டரா என்னால குடுக்க முடியுமோ அத நான் இங்க வச்சிருப்பேன். ஓகே. சோ நெறைய வச்சு அதுல 100 ஆப்ஷன் காட்டு. கலெக்ஷன்ஸுமே இங்க 2 வந்து செலக்டிவா தான் இருக்கு. அதுதான் சொல்றேன். அதுல இருந்து உங்களுக்கு இதுன்னு சொல்ற மாரி இல்ல. ஆ. அந்த 899ல என்ன பெட்டரா குவாலிட்டி இருக்கோ அத நான் வச்சிருக்கேன் இங்க. அவ்வளவுதான். அது மாரி தான். எஸ். ஓகே டன். எனக்கு என்னன்னா, லைக் உங்களோட இன்ஸ்டாஸ்லாம் நெறைய இந்த சாரி இல்ல போட்டு இந்த கேள்விக்கு பின்னாடி ஆ, எங்கள மாதிரி கையில பணம் கம்மியா ஸ்பெண்ட் பண்றவங்கலாம் உங்க கடையில வந்தா வாங்க முடியாதுன்னு கேள்வி கேட்பாங்க. ஆ. ஏன்னா அத குடுத்துட்டு ஒரு வாட்டி வாஷ் பண்ணி தூக்கி போடுற சாரி உங்களுக்கு குடுத்து நான் ஏன் உங்கள ஆக்சுவலா இது கஷ்டப்படுத்தணும்? ஒரு விஷயம். என்னோட பெர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் ஒண்ணு சொல்றேன். ஒரு சாரி ஒண்ணு நான் லைக் கிஃப்ட் பண்ணும்போது, அந்த சாரி பார்க்கும்போது ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. லிட்டரலா. ஓகே. பட் என்னன்னா, அத ஒன்ஸ் அவங்க போட்டு இங்க இங்க பின் பண்ணுவாங்க தெரியுமா? ஆமா, இங்க பின் ஆமா. பண்ணிட்டு எகைன் வந்து அத எடுக்கும்போது, அந்த இடமே வந்து பார்த்தீங்கன்னா, போயிடுச்சு அவ்வளோதான். அந்த ஸ்ட்ரெச்சஸ்லாம் நவுர ஆரம்பிச்சிருச்சு. ஒரு தடவ தான் அந்த சாரி யூஸ் பண்ண முடிஞ்சுது. ஸோ இந்த ரீசன்லாம் அதுக்குள்ள இருக்குங்கிறீங்க. கண்டிப்பா. ஓகே. இப்போ நான் அந்த ரேட்டுக்கு இவங்க குடுக்க மாட்டாங்கன்னு என்ன திட்டுறதோட வேணா முடிஞ்சிரும். ம். குடுத்து அத ஒரு 4 பேர்கிட்ட அங்க வாங்குன சேலை சாரி இப்படி நோக்கியில போயிட்டு நான் ஒரு சாரி வாங்குனேன். அந்த சாரி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு தடவ தான் யூஸ் பண்ணேன். அது எஸ். போயிடுச்சு. அந்த மாரி எல்லாரையும் ஹர்ட் பண்றது வேண்டாம் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்கு அதுக்கு பின்னாடி. ஓகே. சோ அத புரிஞ்சுக்கிறவங்க லேட்டா இருக்கலாம், கம்மியா இருக்கலாம். ஓகே அப்படி பொறுமையா வரலாம் அப்படின்னு தான். நைஸ். அதாவது ஒரு பட்ஜெட் என்கிட்ட குடுக்குறீங்க அப்டின்னா, அதுக்கு நான் உண்மையான ஒரு சாரிய தரேன். எஸ். அது ஒரு குறிப்பிட்ட நாட்கள் நீங்க பயன்படுத்துற மாரி கண்டிப்பா, இருக்கக்கூடிய ஒரு சாரியா தான் கண்டிப்பா. இருக்கும். அப்படிங்கிற மாரி தான் சூப்பர். நான் ஃபர்ஸ்ட்டு இந்த 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 இன்டரப்ட் ஆன ஒரு கொஸ்டின் ஒண்ணு இருக்குல்ல. அ. என்ன அப்டின்னா, இன்ஸ்டால வந்து நெறைய சாரீஸ்ல வந்து பார்த்தாச்சு. எனக்கு என்னன்னா, ஒரு ஆட் ஒண்ணு பண்ணுவோம். உங்கள்ட்ட இருக்க சாரிய நீங்க இப்ப சேல் பண்ண போறீங்க. நான் வந்திருக்கேன். ஓகேவா? அந்த சாரி எல்லாம் அப்படி போட்டு ஓ! அந்த மாரி நான் அப்படிலாம் போட்டு ஆஃப் கோர்ஸ். அத ஒரு சாரிய நீங்க எப்படி வந்து ஆக்சுவலா ப்ரமோட் பண்ணுவீங்க? லைக் இல்ல இதெல்லாமே ஜாஸ்தியா இருக்கு. இது அ, வந்து இந்த சாரி ஷாப் ஓப்பன் பண்ணதுக்கு முன்னாடி, ம். சேலேம் ரவிக்கும் அப்படின்னு ஒரு விஷயம் உருவாறதுக்கு முன்னாடி ஆரம்பிச்சாச்சு அது. ஆ, ஒரு சாரி இப்படி போடுறது, ஆ. இப்படி தூக்கி போடுறது, இப்படி திரும்பி காட்டுறது, இதுதான் இப்படி இப்படி காட்டுறது, இந்த மாரி நெறைய ஆயிடுச்சு. ஆ, ஆ. சோ அது வந்து புதுசா இல்ல. ஓகே, எல்லாத்துலயும் சேம் ரிப்பீட் ஸ்டைல் தான் இருக்கும். ஓகே. நீங்க ஒரு சாரி என்ன காட்ட போறீங்க மிஞ்சி போனா, இந்த பல்லு பார்ட் காட்டுவீங்க, ஆமா. இந்த பார்டர் காட்டுவீங்க, இந்த ப்ளீட்ஸ் எவ்வளவு இருக்கு பாருங்கன்னு காட்டுவீங்க, அதோட ஆ, பிளவுஸ் காட்டுவீங்க. ஓகே. இல்ல இன்னும் மிஞ்சி போனா கேமரால என்ன நம்மளுக்கு தெரியும். கரெக்ட். சோ இப்ப இந்த மெட்டீரியல் வந்து எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு எனக்கு தொட்டும்போது தான் தெரியுது. ஆமா. இத காட்டும் போதும் தெரியும். ஓகே. இத கேமரால நான் சொல்லல, அது வைர ஊசி பேட்டர்ன்ல இருக்கு, ஆ, ஜரி இருக்கு, இது நல்லா இருக்கு அப்படின்னு நான் அவ்வளவு சொல்ல முடியும். ஆனா அந்த மெட்டீரியல் அவங்க ஃபீல் பண்ணி பார்த்தா தானே தெரியும். கரெக்ட். சோ நம்ம நம்ம என்ன அளவுக்கு இத வந்து க்ளோஸா அவங்களுக்கு காட்ட முடியுமோ அத காட்டிடுவோம். ஆ, பட் அது எதுவுமே நம்ம நேர்ல இருந்து பாக்குற மாரி ஒரு ஃபீல் வராது. புரியுது. சோ இந்த ஷாப் உருவாறதுக்கு அதுவுமே ஒரு ரீசன். ஓகே, ஓகே. சோ இது இருந்தா இன்னும் அவங்களுக்கு பெட்டரா ஃபீலா நேர்ல வந்து பார்த்து வாங்கலாம். ஏன்னா நான் சேலேம் ரவிக்கும் ஆன்லைன்ல பண்ணிட்டு இருக்கும்போது, உங்களோட ஸ்டோர் எங்க இருக்கு? உங்க ஸ்டோர் எங்க இருக்குன்னு நெறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஓகே. சோ என் மைண்ட்ல அதெல்லாம் ஓடிட்டே இருந்துச்சு. ம், அப்ப எல்லாருக்கும் அத வந்து பார்த்து, இதுல இருக்கிற இன்னொரு வெரைட்டி பார்க்கணும்னு ஆசை இருக்கு. ம். நம்ம ஏன் அந்த மாரி பண்ணக்கூடாதுன்னு ஓடிட்டே இருந்தது. ஓகே. அதுக்கான டைம் நான் கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்? எப்படி அத கொண்டு போலாம்? என்ன டைம் கொண்டு போலாம்? ம். சோ நான் ஒரு ஸ்டெபிலிட்டி வேணும். ஓகே. அட்லீஸ்ட் நான் நீங்க சொன்ன மாரி ஒரு 3 மாசம் எனக்கு இந்த ரென்ட்ட வந்து ஆமா. என்னால வந்து பண்ண முடியலன்னா, என் கையில இருந்து எடுத்து குடுக்குற இடத்துக்கு நான் வரணும் முதல். ம். அதையுமே நான் கடன் வாங்கி குடுக்குற ஒரு இடத்துக்கு கொண்டு போய், இங்க கஷ்டம், அங்க கஷ்டம்னு எல்லா பிரஷரும் ஏத்தக்கூடாது. அட்லீஸ்ட் நான் என்ன ஒரு 6 மந்த்ஸ்க்காவது
இந்த ஷாப்க்காக என் கையில இருந்து எடுத்து கொடுக்கறதுக்கு நான் ப்ரிப்பேர் பண்ணணும் என்ன அப்படின்னு ஒரு மைண்ட் செட் வச்சுட்டே இருந்தேன். ஓகே. ஸோ அதுக்கான ஒரு டைம் வரட்டும்னு வெயிட் பண்ணேன். அதுக்கான டைம் கிடைக்கும் போது தான் இதை நான் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணது. நைஸ் நைஸ். ஓகே. இதுல இருக்கக்கூடிய கலெக்ஷன்ல ஒரு டக்குன்னு இது யூனிக்ங்க, இது ஏன் யூனிக் அப்படின்னா இதான் ரீசன் அப்படின்னா டக்குன்னு ஏதாவது ஒரு சாரியை நீங்களே பிக் பண்ணுங்க. ஒரே சாரின்னு சொன்னீங்கன்னா எனக்கு அது கஷ்டம். சரி ஓகே, சரி ஓகே, இப்போ போறோம் அப்படி எடுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி. பாருங்க எவ்வளவு ஃபாஸ்டா வந்து பாருங்க. ஏன் இது யூனிக்? இப்போ வந்து நம்மளுடைய இந்த இருக்கிற ட்ரெண்டிங் இந்த டைம்ல எல்லாருக்கும் இந்த விண்டேஜ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப பிடிக்குது. ஸோ விண்டேஜ்னு வரும்போது நம்ம இந்த விண்டேஜ்ல ரொம்ப அதுவும் வந்து நான் திங்க் பண்ணேன், மார்க்கெட்லயே சுத்திட்டு இருக்க ஒரு விண்டேஜ் கலெக்ஷன்ஸ் நான் கொண்டு வரக்கூடாது, ஆனா விண்டேஜ் வேணும். ஓகே. ஏன்னா எல்லாருக்கும் விண்டேஜ் பிடிக்குது, ஈவன் எனக்குமே ரொம்ப பிடிக்கும். ஓகே. என்னோட எல்லா ஸ்டைல்லையுமே அந்த விண்டேஜ் டச் இல்லாம இருக்காது, அந்த மாதிரி நான் யோசிக்கிறேன். ஸோ அப்போ எல்லார்கிட்டயும் இல்லாம நான் டிஃப்ரெண்டா கொடுக்கணும் அப்படின்னா இந்த கலெக்ஷன் சொல்வேன் நான். ஓகே. இப்போ இந்த பார்டரே பாத்தீங்கன்னா இந்த கேப் பார்டர், ஆமா, எப்பவும் பார்டர் சேர்த்து இருக்கும். எஸ், இது வந்து இந்த விண்டேஜ் கலெக்ஷன்ஸ்ல ரொம்ப மெயினா வர்ற ஒரு பேட்டர்ன். சோ இந்த ரெட்டபெட்டால இந்த கேப் பார்டர் வந்து ரொம்ப ஃபெமிலியர். அதே மாதிரி இந்த கலர் காம்பினேஷன்ஸ் பாத்தீங்கன்னா முன்னாடி என் அம்மா கிட்ட எனக்கு ஞாபகம் இருக்கு நல்லா, இந்த மாதிரி ஒரு பட்டு புடவை நீங்க சொன்ன அந்த செட்டிநாடு ஸ்டைல் சொல்றீங்களா? இல்ல, இது வந்து இது பேட்டர்னே இந்த வைர ஊசி பேட்டர்ன். பிளஸ் வந்து இந்த விண்டேஜ்ல வர அந்த ரெட்டபெட்டால கேப் பார்டர் இருக்கு. அண்ட் இதோட கலர் காம்பினேஷன் ஓகே. ஓகே. இந்த இந்த வெள்ளி ஜரிகர் சொல்வாங்க, அந்த வெள்ளி ஜரிகையில இந்த பட்டு புடவை நான் பாத்திருக்கேன். ஓ ஓகே. இந்த கலர் காம்பினேஷனோட. ஓகே. சோ அந்த இத பார்த்த உடனே இமிடியேட்டா அந்த மைண்ட் வந்து அவ்வளவு அட்ராக்டிவா எனக்கு ஃபீல் ஆச்சு. ஓகே. சோ இந்த டிசைன் கூட பாத்தீங்கன்னா இந்த கோபுரம் மாதிரி இருக்குல்ல, ஆமா, இதெல்லாம் இந்த கலர் காம்பினேஷனுக்கும் ரொம்ப ரொம்ப பக்காவானது. சூப்பர். இதோட பிளவுஸ்மே பாத்தீங்கன்னா அந்த ப்ரொக்கே டைப்ல ரொம்ப அழகானது. இதோ பாருங்க. சோ இதை விட கிராண்ட் என்ன வேணும்னு நினைக்கிறீங்க இதோட பிரைஸ்க்கு? இப்போ இதோட பிரைஸ் வந்து 2799. ஓகே. 2750. 2750. ஓகே. இப்போ நீங்க இதே பட்டு புடவை வந்து இதே ரேட்ல வந்து 35,000 ரூபாய் இல்லாம இதே வைர ஊசி பேட்டர்ன்ல அந்த சில்வர் ஜரியில இந்த மாதிரி பிளவுஸ் ஃபுல்லா இருக்கு, அந்த ப்ரொக்கே டைப்ல அந்த வெள்ளி ஜரிகை வரணும், எவ்வளவு ரேட் யோசிச்சு பாருங்க. புரியுது. அதே மாதிரி அவ்வளவு விலைக்கு நம்ம அந்த பட்டு புடவை வாங்கி அடிக்கடி கட்டுவோமான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. சோ இது இந்த மெட்டீரியலை வந்து எல்லாரும் யூஸ் பண்ண முடியும். இப்ப பட்டு புடவை வந்து எல்லாருக்கும் பிடிக்குமான்னு கேட்டா ரேர். ஆமா ஆமா. இப்ப நானுமே பாத்தீங்கன்னா ஒரு சீசன் பட்டு புடவை பிடிக்காத ஒரு டைம் எனக்கு இருந்துச்சு. கலர்ஸ் மட்டும் பிடிக்கும். அது கட்டுறதுக்கு எனக்கு கொஞ்சம் ஹெவியா ஃபீல் ஆச்சு. ஏன்னா ஒரு இடத்துல போனா பார்த்து உட்காரணும், எங்கேயாவது ஸ்டெயின் ஆயிடுமோன்னு பயப்படணும், ஐயோ எதுலயாவது மாட்டிச்சுன்னா கிழிஞ்சிருமோ, இப்படி நிறைய மைண்ட்ல ஓடிட்டே இருக்கும் எனக்கு. சம்டைம்ஸ்ல அந்த மாதிரி தோணி இருக்கு, அது எனக்கு கேரி பண்றதுக்கும் ஒரு மாதிரி கஷ்டமா ஃபீல் ஆச்சு. சோ இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் தான் கேரி பண்றதுக்கு ரொம்ப ஈஸி இருக்கு. இது வந்து எல்லா ஏஜ்ல இருக்கவங்களும் போடலாம். இதுதான் இப்போ நீங்க வந்து இந்த ஏஜ் தான் அந்த ஏஜ் தான் இல்ல, இது எல்லா ஏஜ்ல இருக்கவங்களும் போடலாம். மெட்டீரியல் வந்து எல்லாமே உங்களுக்கு கம்ஃபர்டபுளா ரொம்ப நல்லா இருக்கும். அதே மாதிரி இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்ல ஒரே விஷயம் நான் எப்பவுமே சொல்றது, ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் ட்ரை கிளீன் வேணும். ஓகே. அடுத்த வாட்டி நீங்க வாஷ் பண்ணிக்கலாம். ஏன் இந்த ஃபர்ஸ்ட் டைம்னா இன் கேஸ் இதுல வந்து கலர்ஸ் வந்து மாறுது, இதுல பட போகுதுன்னா அந்த ஃபர்ஸ்ட் ட்ரை கிளீனுக்கு அப்புறமா அந்த பிரச்சனை வராது. அதனால அது சொல்லி கொடுக்கும்போது மட்டும் நம்ம வந்து இதுல இப்படி நீங்க யூஸ் பண்ணா பெட்டரா இருக்கும், இதை நீங்க ரொம்ப நாள் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஒரு சில சாரீஸ் நம்ம வந்து எப்படின்னா ஒரு வாட்டி கட்டும் போது எல்லா இடத்துல ரொம்ப எல்லாம் போட்டு நம்ம அழுக்கு பண்ண மாட்டோம். பொதுவா நமக்கு தெரியும் ஒரு இடத்துக்கு போறோம்னா, இப்ப எந்த மாதிரி இடத்துக்குலாம் நம்ம போட்டு போறோம் நமக்கு தெரியுதுன்னா அந்த சாரியை அந்த டைம்லயே வாஷ் பண்ணலாம். அதை கொஞ்சம் எடுத்து வச்சு திருப்பி பக்குவமா கொஞ்ச நேரம் வெயில்ல போட்டு அதுக்கப்புறம் எடுத்து வைக்கிறது, அந்த மாதிரி பண்ணி யூஸ் பண்றது இன்னும் பெட்டர் வே. கரெக்ட். நைஸ். எனக்கு இன்னொரு கேள்வி இருக்கு. என்னன்னா நான் ஒரு பெரிய ஷோரூம் போறேன், ஓகேவா? அங்க வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர், தேர்ட் ஃப்ளோர் 3 ஃப்ளோர்லயுமே சாரீஸ் மட்டுமே இருக்கு. ஓகே. நான் அங்க போகாம இங்க வரணும். எதுக்கா நான் இங்க வரணும்? சேலை ரவிக்கும் ஏன் வரணும்? சேலை ரவிக்கும் வரணும்னா இப்போ பொதுவா சொல்லணும்னா இப்போ ஒரு 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 விமன் எடுத்துக்கோங்க. அந்த விமன் கிட்ட போய் நீங்க ஒரு சாரி வந்து எடுத்துட்டு போய் நீங்க பொதுவா சொல்றேன், நீங்க எடுத்துட்டு போய் எங்க இந்த சேலை வரைக்கும் விட்டுருங்க. நீங்க ஒரு ஆன்லைன்லயோ இல்ல அதுல வேற ஏதாவது ஷாப்புக்கு போயோ ஒரு சேலை வாங்கிட்டு போய் அவங்க கிட்ட கொடுங்க. ஓகே. அவங்க இமிடியேட்டா என்ன பதில் சொல்லுவாங்க நீங்க நினைக்கிறீங்க? லைக் சாரி பிடிச்சிருந்துச்சுன்னா ஏய் செம்மையா இருக்குடா, எங்க வாங்கின அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்பாங்க. அப்படின்னா வேற கலர் கிடைக்கலையா, சரி ஓகே அப்படிம்பாங்க. வேறனா இது மெட்டீரியல் ஒரு மாதிரி ரொம்ப ஹார்டா இருக்கு ஓகே அப்படிம்பாங்க. சோ இதுமே அந்த மைண்ட் செட்டை பொறுத்து வரும் இந்த மாதிரி. ஆனா இந்த 3 கேள்வியுமே ரொம்ப ரேரா தான் வரும். என்ன கேள்வி வரும் நான் சொல்லட்டா? எவ்வளவுக்கு வாங்கன்னு ஃபர்ஸ்ட் கேட்பாங்க நீங்க சொன்ன மாதிரி. கரெக்ட்.
அப்ப நீங்க அதுக்கு ஒரு ரேட் ஆமா. சொல்லுவீங்க. ஏய் இந்த இந்த ரேட்டுக்கு ரேட்டுக்கு இத வாங்குனேன். இத வாங்குனேன். இது பாத்தியா ஆன்லைன்ல ம். 799 விக்கிறாங்க. ஐயோ இதுல 699 இத போய் எவனா 1000 ரூபீஸ் குடுத்து வாங்கிட்டு வருவான். கரெக்ட். இந்த பதில் தான் எனக்கு ஆமா. தெரிஞ்சு 90% வர இல்ல வாய்ப்பு. ஆஃப் கோர்ஸ் இது ஒரு இந்த ரேட்டுக்கே இத வாங்குனேன் இந்த அப்படிங்கிற ரேட்டுக்கே அத வாங்குனேன். ஆமா. இது ஆன்லைன்ல இவ்வளவுதான் கிடைக்குது. ஏன்னா இப்ப ஆன்லைன்ங்கிறது அமேசான்ல இருந்து நம்ம இன்ஸ்டால வர எல்லா விஷயமும் அதுல அடங்குது. ஓகே, ஓகே. சோ அந்த காமர்ஸ்லன்னு பாக்கும்போது எல்லாமே ஆன்லைன்ல வர சாரீஸ் எல்லாமே இதுல ஏன் வாங்கினேன்? ஏன்னா எல்லாரும் போன் யூஸ் பண்றோம். ம். அதனால அத நிறைய விஷயம் பார்த்திருப்போம். இந்த சேலம் ரவிக்கு இங்க ஏன் வரணும்னு கேட்டா, நீங்க இந்த சாரி எடுத்து போய் கொடுத்தா இத ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நல்லா இருக்கு இது எங்க வாங்குனேன்னு ஃபர்ஸ்ட் கேள்வி கண்டிப்பா ஆமா, வரதுக்கு ஆமா. நான் கேரண்டி. ஓகே, அண்ட் வந்து இதோட ரேட்ட வந்து யோசிக்கிறது நம்மளால தான் இருக்கும். இது ஓகே, நல்லா இருக்கு இதுல வேற ஏதாவது கலர்ஸ் இருந்துச்சா? ஓகே. இந்த கலர் சூப்பரா இருக்கு. வேற கலர்ஸ் இருந்தா ஆ. அடுத்த வாரம் நீ போகும்போது என்னையும் கூட்டு போ. ஓகே, நான் வந்து அங்க கண்டிப்பா வந்து பாக்குறேன். இன்னும் நிறைய நிறைய நல்லது கிடைக்கும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒரு பதில் வந்து ஓகே. அவங்க கிட்ட ஒரு இருந்து இம்ப்ரெஸ் வரும்னு பண்ணக்கூடிய எஸ் ஒரு சாரியா அதுதான். இருக்கும். ஓகே. எப்ப எக்ஸ்போ? எக்ஸ்போவா? ஆமா. ஏன்னா இந்த பொட்டிக் வச்சுட்டாலே எக்ஸ்போ, மெகா எக்ஸ்போ, மெகா சேல். எப்ப? ஐயோ அந்த எக்ஸ்போ இல்ல. ம். எக்ஸிபிஷன். எக்ஸிபிஷன். அதுதான் நீங்க எக்ஸ்போன்ட்டாங்க. என்கிட்ட எக்ஸிபிஷன் எப்ப வேணா போடுவேன்னு கேளுங்க. எக்ஸ்போ எப்ப போடுவேன்னு கேட்காது. எக்ஸிபிஷன். சாரி எக்ஸிபிஷன் எப்ப போடுவீங்க?